மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணால் சில நிமிஷத்துலேயே பைக் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கம்மியான காசு, டிராஃபிக்கில் மாட்டாமல் சீக்கிரமாக போயிடலாம். இதுதான் பைக் டாக்ஸியோட மிகப்பெரிய வசதி. ஆனால் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி ஓட்ட முடியாதா? இல்லை பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற விஷயந்தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் வத்தி குச்சி. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு எந்தவித அனுமதியுமே இல்லை. அதையும் மீறி பைக் டாக்ஸி ஓட்டினா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. பைக் டாக்ஸினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஓன் யூஸுக்குன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ண பைக்கை காசு வாங்கிட்டு பேசஞ்சரை ஏற்றுறது தான் பைக் டாக்ஸின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல ஆப் மூலயமா இந்த சர்வீஸை கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக சென்னை மாதிரியான சிட்டியில் டிராஃபிக்கில் மாட்டாமல் குறைஞ்ச காசில் சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு போக வர இந்த பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் முக்கியமான கேள்வி என்னென்னா, ஓன் யூஸுக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ண பைக்கில் வணிக ரீதியாக பேசஞ்சரை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போய் வர முடியுமா? தமிழகத்தில் பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு தனி ரூல்ஸ் இல்லைன்னு கவர்மெண்ட் சார்பில் சொல்கிறதுனால அனுமதி இல்லாமல் காசு வாங்கிட்டு பேசஞ்சரை ஏற்றிட்டு போய் வர்றவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படலான்னு சொல்லப்படுது. இதனால் பைக் டாக்ஸியை நம்பி சம்பாதிச்சுட்டு வர்ற பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இதை மட்டும் நிறுத்தினீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பைக் டாக்ஸியை டெய்லி யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்ச காசில் சீக்கிரமாக போகிற வசதி தடைபடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக அரசோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி அனுமதியும் உரிய விதிமுறைகளும் இல்லாமல் பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட கருத்தாக இருக்குது. பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸோ இல்லை தனி விதிமுறைகளோ கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். பேசஞ்சரோட பாதுகாப்பு, கட்டண நிர்ணயம், இதுக்கெல்லாம் புது ரூல்ஸ் கொண்டு வரப்படுமா? இந்த கேள்விக்கெல்லாம் தெளிவான பதிலை தமிழக அரசு வெளியிடுமான்றது தான் இப்போதைய கேள்வியாக இருக்குது. பைக் டாக்ஸி தொடரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை முறையான சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கணுமா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.